RSS மற்றும் இந்து முன்னணி குறித்து அவதூறாக பேசியதாகவும் FCRA சட்டம் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து மதக்கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டி மோகன் சி லாசரஸ் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் குரும்பூர் காவல் நிலையத்தில் இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் VP ஜெயக்குமார் தலைமையில் இன்று இந்த புகார் அளிக்கப்பட்டது. புகாரில் மோகன் சி லாசரஸ் தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் குறித்து விசாரணை நடத்தி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சக்திவேலன், நெல்லை கோட்ட செயலாளர் பிரம்மநாயகம், மாவட்ட தலைவர் முத்துராஜ் உள்ளிட்ட நகர மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மதபோதகர் நாலுமாடு மோகன் சி லாசரஸ் வெளிநாட்டு பணம் இந்திய நாட்டுக்கு வருவதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வருவதை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எதிர்ப்பு திருத்த நிலைக்குழுவுக்கு அனுப்பியுள்ளார்கள். ஆனால் இந்த மோகன் சி லாசரஸ் அந்த அவர்களுடைய சொத்தை எல்லாம் அபகரித்து இந்து முன்னணியும் RSS இயக்கமும் கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வருகிறார் என்று விஷத்தை கைவிட்டுள்ளார். அதை அவர் மேலே வழக்கு தொடுவதற்காக இது குரும்பூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்துள்ளோம்.